ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம குடமிளகா சாம்பாரும் ரசம் பண்ண போகிறோம். பருப்பு ஏற்கனவே வேக வச்சுருக்கேன் ரெடியாக. புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க பார்ப்போம். இதில் ரசம் பண்ணமோ அந்த பாத்திரத்தில் ஒரு பகுதி புளி தண்ணி வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சம் கூடுதலாக சாம்பாருக்கு வச்சுக்கோங்க. எண்ணெயில் கடுகு சீரகம் போட்டிருக்கேன். வெடிக்கட்டும். குழம்பு தாளிக்கும் போதே அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து ரசத்துக்கு போட்டுடுங்க. இப்போ இதில் காய் போட்டு வதக்கலாம். குடமிளகா போட்டிருக்கேன். குடமிளகா எண்ணெயில் வதக்கி வதங்கிறதுக்குள்ளேயும் நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். பருப்பு தண்ணி விட்டுடலாம். பருப்புலேயே தக்காளி வேக போட்டேன், அதையும் போட்டுடலாம். ரச மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். ரசத்துக்கு போடும்போதே உப்பு, மஞ்சப்பொடி, மிளகா பொடிலாம் குழம்புக்கு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதையும் போட்டுடலாம். ரசம் பொங்கி வரும்போது நிறுத்திட்டு அதுக்கு மேலே மிளகு சீரக பொடி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா போட்டு நிறுத்திடலாம். என்கிட்ட இல்லை, நான் இதோட மூடிடுறேன். குடமிளகா சாம்பாரும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சமையல் சாதம், குடமிளகா சாம்பார், நல்லா மிளகு சீரகம்லாம் போட்ட ரசம், தொட்டுக்கு பருப்பு பொடி தான். இதுதான் இன்றைய லஞ்ச்.